எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தைப்பூச திருவிழா நடைபெற்ற ஒரே திவ்ய தேசமான தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சேரை சாரநாத பெருமாள் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. தைப்பூச தேரோட்டத்தை ஒட்டி பஞ்சலட்சுமிகளுடன் சாரநாத பெருமாள் எழுந்தருளிய தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கொட்டகைக்குள் நுழைந்த திருநாய்கள் கடித்து குதறியதில் 35 செம்மறி ஆடுகள் உயிரிழந்தன. ஏந்துவாம்பாடி கிராமத்தில் கூலி தொழிலாளி அண்ணாமலை என்பவர் புலவன்பாடி களம்பூர் சாலையில் ஆட்டுக்கொட்டகை அமைத்து சுமார் 70 செம்மறி ஆடுகளை பராமரித்து வந்தார். திங்கட்கிழமை இரவு வழக்கம் போல ஆடுகளை கொட்டகையில் அடைத்துவிட்டு சென்ற நிலையில் நாய்கள் கடித்து குதறியதால் 35 ஆடுகள் ரத்த காயங்களுடன் ஆங்காங்கே இறந்து கிடந்தன. இதுபோன்ற சம்பவம் அடிக்கடி நடைபெறுவதாகவும் திருநாய்களை கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் ஒரு 4 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 நாயை சேர்ந்து கொன்னுடுச்சு. இதனால இவருடைய வாழ்வே பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கான ஒரு இழப்பீட அரசாங்கம் தான் வழங்கணும் கோரி கேட்டுக்கிறோம். தைப்பூசத்தையொட்டி தூத்துக்குடி பாகம்பிரியால் கோயில் தெப்பத்தில் எழுந்தருளிய சுவாமிகளை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தெப்பக்குளத்தில் உள்ள சுந்தரபாண்டிய விநாயகர் கோயிலில் சுவாமிகளுக்கு மூல மந்திரம், பாலமந்திரம் உள்ளிட்ட வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து தெப்பத்தில் எழுந்தருளிய சுவாமிகளை பக்தர்கள் கண்டுகளித்தனர். பசுபதி பாளையத்தில் பழைய இரும்பு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் தீயில் கருகியது. தூத்துக்குடியை சேர்ந்த ஜெரால்ட் பசுபதி பாளையத்தில் சொந்தமாக குடோன் வைத்து பழைய பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்கள் வாங்கும் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் குடோன் அருகே உள்ள முட்புதருக்கு மர்ம நபர்கள் தீ வைத்த நிலையில் மெல்ல குடோனுக்கும் தீ பரவியது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே தைப்பூச திருநாளையொட்டி எருது காட்டும் விழா நடைபெற்றது. ஆயிரமங்கலம் கிராமத்தில் உள்ள பொன்னியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைக்கு பிறகு எருது காட்டும் விழாவில் காளைகள் சீர் காட்டினர். மாவட்டம் நாசரத் அருகே வழிப்பறியில் ஈடுபட்ட ஆயுதப்படை காவலர் உள்ளிட்ட 2 போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் ஆயுதப்படையில் காவலராக உள்ள தனுஷ்கோடிக்கும் ஒரு வழக்கில் கைதான சுரேஷுக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் கொள்ளையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் தனுஷ்கோடி போலீசில் சிக்கிய நிலையில் அவரிடமிருந்து கைத்துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக இருந்த சுரேஷையும் போலீசார் கைது செய்து இருவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்பமேளாவுக்கு சென்ற சிறப்பு ரயிலுக்குள் பயணிகளிடையே கைகலப்பு ஏற்பட்ட காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றன. ரயிலில் இருக்கை பிடிப்பது தொடர்பாக நடந்த வாக்குவாதம் மோதலாக மாறியதாக கூறப்படுகிறது. இதில் 3 பயணிகள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். அவர்களை அருகே இருந்தவர்கள் தடுக்கும் காட்சியும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ தொடர்பாக ரயில்வே நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. இந்தியாவில் பணவீக்கம் இல்லை என கூறும் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எந்த கிரகத்தில் வாழ்கிறார் என்றே தெரியவில்லை என பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பேசிய மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பணவீக்கம் குறைவாகவே இருப்பதாக கூறினார். குறிப்பாக உணவுப் பொருட்களின் விலையேற்றம் குறைந்த அளவில் இருப்பதாக அவர் பேசினார். இதனை பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். அமெரிக்க பயனர்களின் வரைபட செயலியில் மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடா என கூகுள் நிறுவனம் மாற்றியுள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின்னர் மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடாவாக மாற்றுவதாக அறிவித்தார். இந்த உத்தரவை பின்பற்றும் வகையில் அமெரிக்காவில் மேப் வசதியை பயன்படுத்துபவர்களுக்கு அந்த வளைகுடாவின் பெயர் அமெரிக்க வளைகுடா என காட்டப்படும் என கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மெக்சிகோ எல்லைக்குள் இருக்கும் பயனர்களுக்கு மெக்சிகோ வளைகுடா என பெயர் காட்டப்படும் என்றும் மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு 2 பேருமே காட்டப்படும் என கூகுள் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது.
பதின்பருவ பயனாளிகளின் பாதுகாப்பிற்காக இன்ஸ்டாகிராம் டீன் வசதியை மெட்டா நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இன்ஸ்டாகிராம் டீன் வசதி ஏற்கனவே அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்நிலையில் பாதுகாப்பான இணைய சேவை நாடையொட்டி இந்தியாவில் இந்த சேவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சேவையின் மூலம் 16 வயது குறைவான பயனர்களை பாதிக்கும் வகையான பதிவுகள், தொடர்புகள் தானாகவே கட்டுப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களின் கணக்குகளை பெற்றோர் கண்காணிக்கும் வகையிலும், புதியவர்கள் அவர்களை பின்தொடர்ந்தால் அதற்கு பெற்றோரின் ஒப்புதலை பெறும் வகையிலும் இன்ஸ்டாகிராம் டீன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் மாடுகள் மோதிக்கொண்ட போது ஒரு மாடு பேருந்துக்குள் புகுந்ததால் அதனை பார்த்து பயணிகள் மற்றும் ஓட்டுநர் அலறியடித்து ஓடினர். அங்குள்ள சந்தை ஒன்றின் அருகே பேருந்து ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது 2 மாடுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சண்டை போட்டுள்ளன. அதில் ஒரு மாடு பேருந்துக்குள் நுழைந்து ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்தது. இதனை பார்த்தவர்கள் அலறியடித்துக் கொண்டு பேருந்தில் இருந்து குதித்து வெளியேறினர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்.